கைஸ் இந்த சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் மந்த்தில் வந்து நாளைக்கு சூப்பர்மேன் ரிலீஸ் ஆகுது. ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. டிசியூவோட முதல் படம். பார்க்குற இடம்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸாக தான் இருக்குது. 90% மேலே நான் பார்த்த எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. எஸ், அங்கங்கே நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது. பட் அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம பாசிட்டிவை மட்டும் பார்ப்போமே. ஒரு டிசி யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டு ஆரம்பிக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு டிசி படங்கள் வந்து இது வரைக்கும் சொல்லப்படாத எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது, அது எல்லாம் வந்து மறுபடியும் நம்ம வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்னு நினைக்கும் போது ஒரு விதமான சந்தோஷம் இருக்கதா செய்யுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு வன்மத்தை கொட்டிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊர்லயே அதை பார்க்க முடியுது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாக் ஸ்னைடர் கிட்ட விசுவாசமாக இருக்காங்களாம். டிசி வந்து 80 வருஷத்துக்கு மேலே ஒரு லெகசியை வச்சிருக்கு. ஜாக் ஸ்னைடர் வந்து அதில் ஒரு பார்ட் வெறும் 4 வருஷம் வந்து அவரோட டென்யூரில் வந்து படம் எடுத்தார். எஸ், அது நல்லா தான் இருந்தது. பட் ஸ்டில் இனிமேல் அவர் திரும்ப வரப்போகிறது இல்லை. இந்த ஸ்மால் குரூப் வந்து அவருக்கு மேலே இருக்கிற விசுவாசத்துன்ற பேரில் வந்து இதில் தேவையில்லாத ஒரு வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸ்பாய்லர்ஸ்லாம் வந்து ஸ்டோரியில் போடுறாங்க. ரொம்பவே இம்மெச்சூர்டாக இருக்குது. ஏன்டா இவ்வளோ வன்மத்தை காட்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா டிசினா டார்க்காக தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களே ஒன்றுத்தை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் டிசி வந்து அவ்வளோ டார்க்லாம் கிடையாது. ஒன்லி பேட்மேன் கேரக்டர் மட்டும் தான் டார்க்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 90s கிட்டாக இருந்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டிசி அனிமேட்டட் சீரிஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து பேட்மேன் அனிமேட்டட் சீரிஸ், இன்னொன்று வந்து சூப்பர்மேன் அனிமேட்டட் சீரிஸ், இன்னொன்று வந்து ஜஸ்டிஸ் லீக் அனிமேட்டட் சீரிஸ். இந்த 3த்துல டார்க்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்மேன் அனிமேட்டட் சீரிஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதே தான் வந்து டிசியோட 80 வருஷம் லெகசிலையும் பேட்மேன் கேரக்டர் தான் அவங்க கொஞ்சம் டார்க்காக எழுதியிருந்தாங்க. ஆனால் அப்போவே காமிக் கோட், அதாவது காமிக்ஸ்க்கு வந்து ஒரு சென்சார் போர்டு மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவ்வளோ டார்க்காக இருக்கக்கூடாது, பேட்மேனை லைட்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு அந்த ஆடம் வெஸ்டோட டிவி சீரிஸ் டைமில் வந்து ரொம்பவே காமெடியாக தான் பேட்மேனும் இருந்தார். அதுக்கப்புறம் 2 ரைட்டர்ஸ் வந்து மாடரேட்டாக வந்து டார்க்காக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஃப்ராங்க் மில்லர் உள்ளே வந்த பிறக்கும் தான் பேட்மேனோட இட்ரேஷனே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு. ரொம்ப டார்க் அண்ட் கிரிட்டியாக மாற்றினார். அதே ஃப்ராங்க் மில்லர் தான் மார்வலில் வந்து டேர் டெவிலுக்கு வந்து சில சாப்டர்ஸும் எழுதியிருக்காரு. ஸோ டிசியும் மார்வலும் வந்து பேலன்ஸ்டான கேரக்டர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் இந்த சுப்பீரியர் பீயிங்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஸ்மால் குரூப், இவங்க கிட்ட கேட்டாங்க வந்து மார்வல் இஸ் ஃபார் கிட்ஸ்ரா, டிசி வந்து ஃபார் மெச்சூர்ட் ஆடியன்ஸ்ரான்னு இவனுங்களே உருட்டிட்டு இருப்பானுங்க. என் ஃப்ரெண்ட் குரூப்லேயே ஒரு 2-3 பேர் இருக்கானுங்க. அவனுங்களும் இதே மாதிரி தான் வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசியூ வந்து ஜேம்ஸ் கன் கையில் இருக்குது. அவருக்கு எந்த கேரக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக பேட்மேனை வந்து ஃபங்கியாக இதே டோனில் காட்ட மாட்டார். எப்படியோ வந்து டார்க்கர் டோனில் தான் காட்ட போகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு காமிக் புக் ஃபேன், காமிக் புக் கீக் அவர். அதே மாதிரி அவர் ஃபியூச்சர் பிளான்ஸும் வந்து ப்ராப்பராக வச்சிருக்காரு. அது வெளில கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. காரணம் என்னன்னா மார்வல் வந்து காப்பி பண்ணிடுவாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக எந்த ஸ்டோரி லைனை எடுக்க போகிறாருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு இஸ் லாயல் டு டிசி. ஸோ டிசியூவும் எம்சியூவும் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ண போது மறுபடியும் பயங்கரமாக சண்டை செய்ய போகிறாங்க. ஸோ நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியான மூவிஸ் வந்தால் போதும். நாளைக்கு லூக்ஸ் ஐமேக்ஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஈவினிங் வந்து ரிவ்யூ போட்டுடுறேன்.